ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு அதை பற்றினா அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம் இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டுக்காக தான். இது வரைக்குமே 2-3 காலங்களாகிடுச்சு. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் கொடுக்கல. எல்லாம் எப்போ இந்த ரிசல்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க, இந்த ரிசல்ட் கன்ஃபார்மாக டேட்டில் வந்து அப்டேட் கொடுப்பாங்களா, என்ன டேட்டில் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க, இந்த ரிசல்ட்டு வருமா வராதா, உண்மையான நிலவரம் வந்து என்ன, எப்போ ரிசல்ட் அப்டேட் வந்து வெளியாகும், இதில் வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மார்க் இருந்தால் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட்டுகளாக வந்து இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதன் மூலமாக அனைவருக்குமே இதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் கன்ஃபார்மாக வருமா வராதா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கமெண்ட்டுகளாக வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணப்பட்டுவாடுகள் நடந்துடுச்சு. இது சும்மா ஒரு கண் துடைப்புக்காக தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய ரிசல்ட்டு மக்களுக்காக தெரியக்கூடியதற்காக நம்மளுக்கு இந்த ரிசல்ட் அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே நிறைய பேருக்கு இந்த பணப்பட்டுவாடுகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். இருந்தாலுமே இந்த ரேஷன் கார்டுடைய வேலையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சேலரி எல்லாம் எப்படி வந்து கிடைக்க போகுது, இதில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி வந்து வழங்க போகிறாங்க, யாருக்கு முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க, இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு, இது வரைக்குமே உண்மையான நிலவரம் வந்து என்ன, எதனால் ரிசல்ட் அப்டேட் கொடுக்கல டிஆர்பிஎஸ் ஆஃபீஸ் மூலமாக, என்ன தகவல் கிடைத்திருக்கு, ரிசல்ட்டு இந்த மாதமாச்சும் கன்ஃபார்மாக வெளியிட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட்டுகளும் வந்து இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலைக்காக அனைவருமே அக்டோபர் மாதமே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 7ஆம் தேதிக்குள்ளே அனைவருமே இன்டர்வியூகள் வந்து முடித்திருந்தீங்க இல்லையா. இன்னும் ஒரு சில மாவட்டம் தான் முடிக்காமல் வந்து இருக்காங்க. சென்னை மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இன்டர்வியூகள் வந்து நடக்காமல் இருக்குது. அதுவும் இந்த மார்ச் இறுதிக்குள்ளே தேதி அறிவிக்கப்படும் அப்படின்றத கூட்டுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து டிசம்பர் மாதமே கொடுப்போம் அப்படின்னு வந்து 27ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இன்னும் இருந்தாலுமே ரிசல்ட் அப்டேட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் கனமழை பெய்தது. அதுக்கப்புறம் பொங்கல் பண்டிகை வந்த காரணத்தால் ஹெவி ஒர்க் இருந்தது அப்படின்ற மாதிரி தான் கூட்டுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தார். இந்த நிலையில் பிப்ரவரி 2nd வீக்கில் வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகிருந்துச்சு. இருந்தாலுமே அவங்க இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸே வந்து ஆரம்பிக்கலை. எல்லாம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2nd வீக்கில் தான் நம்மளுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில் தான் விரைவில் நாங்கள் வந்து மார்ச்சில் நாங்கள் வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தகவலின்படி தான் ரேஷன் கடை தேர்வுள்ளவர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் வந்து வெளியாக இருக்குது. ஆனால் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து முடித்திருக்காங்க. அந்த மாவட்டத்தில் தான் ஜியோ உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு இரவுக்குள்ளே ரிசல்ட் அப்டேட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து அப்டேட் பண்ணுற வரைக்கும் தான். வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வச்சு ஒரு மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரிசல்ட் கன்ஃபார்மாக அதுக்கு மேலே ஒவ்வொரு மாவட்டமாகவே கொடுத்துட்டே வந்து இருப்பாங்க. டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 2-3 நாட்கள் கழித்து ஒவ்வொரு மாவட்டமும் 2 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. இது மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. இருந்தாலுமே நம்மளுக்கு இது வரைக்குமே செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ரெடியாகாம தான் இருக்குது. ஒரு சில மாவட்டம் தான் முடித்திருக்காங்க. அதனால் ஒட்டுமொத்தமாக முடித்துட்டு பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு தகவலும் வந்து வெளியே இருக்குது. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தெரியல. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே 90-95% வரைக்கும் நம்மளுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து முடித்திருக்காங்க. ஆனால் கூடிய விரைவில் நம்மளுக்கு ஆனால் இருந்தாலுமே இந்த மார்ச் இறுதிக்குள்ளே நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான வேலையில் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் வந்து எப்படி நடந்திருக்கு, எவ்வளோ மார்க் இருந்தால் செலக்ட் பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமே தெரியும். நேர்முக தேர்வு மூலமாக தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறோம். அந்த நேர்முக தேர்வு மூலமாக நீங்கள் வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையில் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா. 5 விதமான கேள்விகள்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. அது மூலமாக எப்படி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணீங்க, உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய பேச்சு திறமை,
மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள் வந்து இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி ஓரளவே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தகுதியானவர்களா அப்படின்னு செக் பண்ணி ஒரு சில மார்க்குங்கள வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மார்க்கின் அடிப்படையிலும், அதுக்கப்புறம் 10த், 12ல எவ்வளோ மார்க் வந்து வைத்திருக்கீங்க கட் ஆஃப் நீங்க வந்து 10த், 12ல ஒரு 300க்கு மேல 350க்கு மேல வந்து இருந்திருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பு கிடைத்துரும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த மாரி இந்த வேலைவாய்ப்பு இது மாரி தான் செலக்ஷன் லிஸ்ட்ல ப்ராசஸிங் வந்து நடந்திருக்கு. ஆனா செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு இது வரைக்குமே 90, 95 பர்சன்டேஜ் வந்து முடிச்சுட்டாங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு முடிந்திருக்கும். அது அவங்களுக்கு தான் ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இனிமே ஜியோ உத்தரவு வந்து வரல அப்டின்னு தான் டிஆர்எஃப் சொல்லுவாங்க ஒரு தகவலாக. குடுத்துருங்க. ஆனா அந்த தகவலின்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதுக்கு மேல ரிசல்ட் குடுக்குறாங்களா அப்டின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா ரிசல்ட் கன்ஃபார்மா இன்னைக்கு அப்டி இல்ல அப்டின்னா, நாளை இந்த வீக்ல ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே டிஆர் ஆஃபீஸ் மூலமாக என்ன தகவல் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு, விரைவில் நாங்க வந்து பணி நியமன ஆணை வந்து வழங்குவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் இல்லையா? இந்த நிலையில தான் நாங்க வந்து மார்ச்ல ரிசல்ட்டு அப்டேட் குடுப்போம் அப்படின்ற மாரி ஒரு அஃபிஷியலான ஒரு தகவல் வந்து வெளியா இருக்கு. இந்த தகவலின்படி நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட் அப்டேட் குடுக்க போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அ இருந்தாலுமே இந்த ஒரு யாருக்கெல்லாம் இந்த வேலையில முன்னுரிமை வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னா, முன்னுரிமை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த வேலையில அந்த ஆதரவற்ற விதவைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு பெண்கள் தான் இதில வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற மாரியும் ஒரு தகவல் வெளியா இருக்கு. கன்ஃபார்மா பெண்கள பொறுத்தளவுக்கு 70, 50% மேல இதில வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி தான் வெளியா இருக்கு. இந்த நிலையில அந்த மெரிட் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து நெறைய பேரு செலக்ட் ஆயிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இதில யாருக்கெல்லாம் முன்னுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆதரவற்ற விதவைகள், முதல் பட்டதாரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வந்து வழங்கியிருக்கோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. முன்னுரிமை வழங்கலுக்கு இந்த முதல் பட்டதாரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதன் அடிப்படையில இவங்களுக்கு முன்னுரிமை குடுத்துருக்கோம் அப்படின்ற மாரி அஃபிஷியலாகவே ஒரு சில பேருக்கு ஒரு சில லெட்டர் வந்திருக்கு அப்படின்ற மாரி சமீப காலத்தில ஒரு தகவல் வெளிய இருந்துச்சு. இந்த தகவல் தான் பார்த்தீங்கன்னா வெளிய இருக்கு. பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முன்னுரிமை வந்து இதன் அடிப்படையில நாங்க வந்து வழங்கியிருக்கோம் அப்படின்னு தான் வந்து கூட்டுறவு தரப்பே அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக குடுத்துருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்த மாரி இந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்றோம். இந்த மாதமாச்சும் வருமா அப்படின்றத கன்ஃபார்மா வெளியாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்பரோட ஏற்கனவே 2023ல இதே மாரி தான் டிலே ரொம்ப ஒரு 8 மாத காலங்கள் ஆயிடுச்சு. இனிமே குடுக்காம இருக்காங்க. இந்த நிலையில நம்ம எதிர்பார்த்த மாரி ரிசல்ட்ட நாங்க வந்து மார்ச்ல குடுத்துருவோம் அப்படின்றத டிஆர் ஆஃபீஸ் மூலமாக தகவல் வெளியாயிருக்கு. ஒரு சில மாவட்டங்களுக்கும் ஜியோ உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்ற மாரியும் ஒரு பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு. வந்த உடனே நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மா ரிசல்ட் அப்டேட் வந்து ஆகிடும். ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அ அஃபீஷியலான அவங்களுடைய ரிசல்ட்டு வெளியாகும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் மூலமா அப்டேட் ஆகும். அதில நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி அதில வந்து நம்முடைய நேமு லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து நம்முடைய டேட் ஆஃப் பர்த்து, நம்முடைய ரிஜிஸ்டர் நம்பர், நம்முடைய நேம்லாம் வந்து இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.